ஒரு ஹெக்டேர் இடத்துல நீங்கள் வந்து ஒரு கரும்பு பயிரிடுறீங்கன்னா சராசரியாக உங்களுக்கு 5லேருந்து 8 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இன்னைக்குள்ள ரேட்டுக்கு சராசரியாக ஒரு விவசாயி வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு 8 டன் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா பக்கத்தில் வருமானம் வரும். இதில் அவங்களுடைய தண்ணீர் செலவு, மற்ற உரம், மற்ற செலவு எல்லாம் போச்சுன்னா சராசரியாக ஒரு 2 லட்ச ரூபா அதிகபட்சம் அவங்க கையில் இருக்கும். இதே நீங்கள் பனைமரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஹெக்டேர் இடத்துக்கு சராசரி நீங்கள் 540 பனைமரம் வைக்க முடியும். இந்த 540 பனைமரம் நான் சொல்கிறது வந்து 12 அடி 12 அடி இடைவெளியில் பனைமரம் வச்சிங்கன்னா 540 பனைமரம் வைக்க முடியும். இந்த பனைமரம் ஒரு பனைக்கு சராசரியாக 25 கிலோ நீங்கள் வந்து அவுட்புட் வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 12 டன் பக்கத்தில் அவுட்புட் வரும். அது நீங்கள் குறைஞ்சபட்சம் அதே 8 டன்னு கூட எடுத்துக்கும். இன்னைக்கு ஒரிஜினல் கருப்பட்டி சராசரி 500 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஹெக்டேர் இடத்துல 4 லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து அதோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிக்குது. ஸோ அப்படி போகும்போது 40 லட்ச ரூபா வருது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணீர் தேவை கிடையாது, உரம் தேவை கிடையாது, அதை பாதுகாக்கணுன்ற விஷயம் கிடையாது. அப்படின்றப்போ ஒரு மரம் வச்சிங்கன்னா அடுத்த 150 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான பலன்களை கொடுக்குது. ஸோ இது வந்து பனை மரத்தில் உள்ள ஒரு அட்வான்டேஜ்.